வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது உங்கள் வாழ்க்கை ஒரு பயணம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய சோர் பஜார், அதாவது சண்டே பஜார்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா சண்டே பஜார் அவ்வளோ பெருசாக இருக்குங்க. உண்மையாகவே 2-3 கிராமம் சேர்ந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பொருட்கள், துணிமணி எல்லாமே வந்து விற்பனைக்கு இருக்குது. 10 ரூபாய்க்கு கூட நம்ம சட்டை வாங்கலாம், 10 ரூபாய்க்கு கூட சேலை வாங்கலாம், 10 ரூபாய்க்கு கூட சுடிதார் வாங்கலாம், 10 ரூபாய்க்கு கூட நம்ம டவுசர் வாங்கலாம். இப்படி 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் அப்படின்ட்டு 50 ரூபாய் அப்படின்ட்டு விற்கிறாங்க. பாருங்கள், 50, 20 ரூபாய்க்கு தான் இந்த கூட்டம்லாம் நிற்கிது. நீங்களே பாருங்கள், தொடர்ச்சியாக பார்க்கலாம் வாங்க. ₹20 எவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகிறாங்களா? செம்ம கூட்டம். அதான் எடுத்துட்டு இது நல்லா இருக்குது பாப்பா. தெரியல, அங்கே போய் அந்த கடையில் ஆஃபர் போட்டுருக்காங்க. வெளியிலாம் இல்லை, இதெல்லாம் ஆஃபர் தான். உள்ளார போய் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு கடையும் இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், பழைய காசு, பொற்காசு, அதுக்கப்புறம் என்னென்ன ஐம்பொன் சிலைகள், இப்படி எல்லா பொருட்களும் இருக்குது. சண்டே பஜார்னால் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. நாம் சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பெங்களூர் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா உண்மையாகவே சீப்பான ரேட்டில் எல்லா பொருளுமே வந்து நம்ம வாங்கலாம். இந்த ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான் ஒரு ஹெல்மெட்டு. அவ்வளோ பொருட்கள் வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் வந்து வாங்கிறதுக்கு தான் காசு இருக்காது. ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் நம்ம 5 பேர்த்துக்கு தேவையான துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தாங்க வந்து வாங்குவாங்க பெங்களூரில் இருக்கிறவங்க. அன்றைக்கி சண்டே பஜார் பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பலாக இருக்கும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். நம்மளால் பொருட்களை வாங்க முடியாது, அப்படி வாங்கிட்டு போவாங்க. செப்பல்லேருந்து எல்லா பொருளுமே, செகண்ட்ஸ் பொருள், அதுக்கப்புறம் மோட்டருக்கு தேவையான பொருள், செல்ஃபோனு பொருள், இப்படி எல்லாமே இருக்குது. நம்ம வந்து அன்னைக்கு ஒரு நாள் சுற்றினா கூட சண்டே பஜாராக சுற்றி தீராது. இங்கே பாருங்கள், பொற்காசுகள், பழைய பொருட்கள்லாம் இருக்குது. நான் என்ன வேணுமோ அனைத்து பொருட்களும் இங்கே வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம 10 ரூபாய்க்கு கூட வாங்குகிறாங்க. 5 பேண்ட்டு 50 ரூபா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்ம எவ்வளோ விஷயத்த நம்ம இந்த சண்டே பஜாரில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பாருங்கள். பெங்களூரை கண்டிப்பாக போனீங்கன்னா சண்டே பஜாரில் கிடைக்காத பொருளே இல்லை, அத்தனை பொருளும் கிடைக்கிது. சும்மா 20 ரூபா எடுத்துகிட்டு போனால் கூட நமக்கு ஒரு சட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியா ரேட்டில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படா இந்த 21ஆம் நூற்றாண்டுலேயும் 10 ரூபாய்க்கு சட்டை தராங்களா? இப்போ 20 ரூபாய்க்கு துணி தராங்களான்னா அது சண்டே பஜாரில் மட்டும்தான் நடக்கும். நல்ல துணிமணிகள் கூட கிடைக்கும். 3 ஜட்டிலாம் 100 ரூபாய், இப்படி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் பார்க்குறதுக்கு நம்மளால் நடந்து தான் போக முடியாது. நடந்து போனால் 20-30 கிலோமீட்ரு அப்படியே சுற்றி வரணும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. எலக்ட்ரிக் பொருள் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாருங்கள், இந்த பையன் 10 ரூபாய்க்கு கூலி விற்கிறாங்க. வீடியோ எடுக்கும் நல்ல பாப்பா. ஆப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எங்க எங்க இருக்குது? फोन पे पिकनी होया तो 100 रुपये दो. ಏನು ಯಾವ ಏನು ಬೇಕು ಮೇಡಮ್?
இப்போ பார்த்துக்க 20 ரூபாய்க்கு 1000 பேர் பின்னாங்க வராங்க. அந்த ஷார்ட் கேட்டார் அவரு. ஐஸ் இல்லாம இப்படி எங்கே பார்த்தாலும் கூட்டம் தாங்க. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து அப்படியே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளால் வாங்க முடியாது, அவ்வளோதான். டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சும்மா எவ்வளோ கடை இருக்குது தெரியுங்களா? சும்மா ரோட்டில் தாங்க வச்சு விற்பாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து சண்டே எல்லா கடையும் விடுமுறை. அந்த கடைங்களுக்கு முன்னாடி இவங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இது பண்ணுவாங்க. இப்படி செல்ஃபோனுக்கு தேவையான பொருள், அதுக்கப்புறம் ஸ்டவ் அடுப்புக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. நம்ம பார்க்குறது தான் சும்மா. அப்படியே அவ்வளோ பொருள் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளால் வாங்க முடியாது, அப்படி இருக்குது. இது பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனு. இப்படி நம்ம தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அன்றைக்கெலாம் நடந்து காலே வலிச்சு போச்சுங்க. ஏன்னா சண்டே பஜார்னால் சாதாரண இடம் இல்லை, அப்படி இருக்கும். அவ்வளோ கூட்டம் இருக்கும். பாருங்கள், நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். நல்லது. வேணுமா? டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாரு. சரி, நடக்க முடியல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பொருள் சென்னையில். சென்னையெல்லாம் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டே இல்லை பாப்பா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே விற்றுக்கிட்டு இருக்கிறாங்கங்க. நம்ம தோசை புரட்டி உட்பட, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்கிற பொருள் எல்லாமே இருக்குது. நம்ம காசு மட்டும் இருந்தால் போதும், அள்ளிக்கிட்டு வந்துடலாம். அதுவும் கம்மியான விலையில். பட்ஜெட்டுனா சண்டே பஜாருக்கு போங்க, உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் அள்ளிக்கிட்டு வாங்க. அங்கே பாருங்கள், செகண்ட் ஹேண்ட் கேஸ் அடுப்பு இப்படி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சுவிட்சு போர்டு எல்லாமே இருக்குது. நம்ம என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். குக்கரு இப்படி சீப்பான ரேட்டில் விற்கிது. நமக்கு பணம் மட்டும்தான் வேணும். ஒரு 2000 ரூபாய் இருந்தால் போதும், நம்ம 2 மாதத்துக்கு தேவையான துணிகள் மற்ற பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா சண்டே பஜார் அவ்வளோ பெரிய பஜாருங்க. உண்மையாகவே பெரிய சவுத் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கிற சண்டே பஜார் மாதிரி ஒரு பெரிய கடை வீதியை நம்ம பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு எல்லா பொருட்களும் இருக்கும். எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்குறதுக்கு இங்கே தான். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் ஒன்று 10 ரூபா 5 ரூபா எப்படின்ட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையுமே எவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே நமக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நாம் அங்கே போயிட்டு வாங்கலாம். வாங்கி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வரலாம், நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வரலாம். ஏன்னா அவ்வளோ பொருள் வந்து கொட்டி கிடக்குது. நம்ம வாங்கிறதுக்கு நம்ம கம்மியான லோ பட்ஜெட்டில் நம்ம குடும்பம் நடத்துகிறவங்க துணி எடுக்கணும்னா அப்படின்னா சண்டே பஜாருக்கு போனால் அவ்வளோ சூப்பராக நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். அந்த ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஓவியம் எவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சுருக்குறாங்க பாருங்கள். செல்ஃபோன் கவர் இப்படி எல்லாமே இருக்குதுங்க. நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, சொல்ல தேவையில்ல. படுதா உட்பட எல்லாமே விற்கிது. வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம்.
பாப்பா நீனே வந்து எடுத்துக்கிட்டா அந்த அண்ணன் பாரு கை கட்டுறாரு தமிழ்காரராக இருப்பார் அதுக்கு வீடியோ எடுத்ததை பார்த்துட்டு கை கட்டினாரா பாப்பா இந்த சைடு எடுக்கிறதெல்லாம் எவனும் கண்டுக்க மாட்டான் நாட்டுக்கு ஏன் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நாம்பளும் பொருள்லாம் வாங்கிட்டோம் நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கம்மியான ரேட்டில் மிக்ஸி உட்பட எல்லாமே விற்கிது நாம்பளும் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துடுச்சு இப்போ நம்ம தொடர்ச்சியாக வந்து இப்போ வீட்டுக்கு போக இப்போ ரெடி ஆகிட்டோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான கம்மியான விலையில் பொருட்கள் லோ பட்ஜெட்டில் துணிமணி எடுக்கணும்னா இங்கே பெங்களூர் வந்தீங்கன்னா சண்டே பஜாருக்கு வாங்க நாம்பளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு உண்மையாகவே இது போல் வித்தியாசமான இடங்களை வித்தியாசமான பதிவுகளை தொடர்ச்சியாக பதிவிடுவதற்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் எங்களால் தொடர்ச்சியாக செயல்பட முடியும் ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக புது புது வீடியோக்கெலாம் நம்ம போட்டுக்கிட்டு வரோம் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் நாம்பளும் கிளம்பிட்டோம் அப்படியே போர்வை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் சீப்பான ரேட்டில் தான் வந்து விற்கிது நம்மள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா போதும் நமக்கு தேவையானது அத்தனையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அன்னைக்கு ஒரு பொழுது சண்டே பஜாரை சுற்றி பார்க்குறதுக்கே டைம் இருக்காது ஆனால் எல்லாமே நம்ம தேவையானது நமக்கு ஐஸ்கிரீம் உட்பட எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக நம்ம வந்து அன்றைய பொழுது கழிச்சிடலாம் வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்